என்ன சமையலோ என்ன சமையலோ. வணக்கம். நான் இன்றைக்கி இன்னொரு ஹெல்த்தியான ஃப்ரூட் ரெசிபியோடு வந்திருக்கேன். பசங்களெல்லாம் ஃப்ரூட் சாப்பிட வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் இது ஒரு ஈஸி சிம்பிள் சம்மர் ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போவோம். நான் இன்றைக்கி 6 வகையான ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன். மேங்கோ, சாப்ட் ஆப்பிள்ஸ், கிரேப்ஸ், நீங்கள் க்ரீன் கிரேப்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், பனானா, க்ரீன் ஆப்பிள், அப்புறம் போமோகிரானட். இந்த 6 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட கொஞ்சம் கஸ்டர்ட் பவுடர் இருக்குது, அப்புறம் கொஞ்சம் சுகர், மில்க் கொஞ்சம் வச்சுருக்கேன். ஸோ கஸ்டர்ட் பவுடர் கொஞ்சமாக ஒரு 2 ounce மில்கில் கலந்துட்டு அதுக்கப்புறம் கொதிக்கிற பாலில் கலந்தால் ஈஸியாக மிக்ஸ் ஆகும். ஸோ நான் இந்த பாலை மைக்ரோவேவ் பண்ணுறேன் கொஞ்சம் வார்ம் ஆக்கிறதுக்கு. இங்கே அது மீன்வேல் அது வார்ம் ஆகும்போது இங்கே பால் வந்து பாயில் ஆகிட்டுருக்கு. ஸோ நான் பால் எடுத்திருக்கேன். அப்படியே கஸ்டர்ட் பவுடர் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை எடுத்து பாயில் ஆகிட்டுருக்கிற பாலுக்குள்ளே ஊற்றிடலாம். கொஞ்சம் சுகர் அப்படியே கொட்டி கலக்கிக்க போகிறேன். சுகர் ஆட் பண்ணியாச்சு. அப்படியே சுகர் நல்லா கலங்கிடுச்சு. அப்படியே இந்த கஸ்டர்ட் பவுடரையும் ஆட் பண்ணிவிட்டு கஸ்டர்ட் வாசம் நல்லா தெரிவிப்பதே. ஸோ வீட்டில் ஒரு 2 minutes. ஸோ கஸ்டர்ட் கொஞ்சம் திக்கான ஒன்று, இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். அதை அப்படியே எடுத்து நான் இந்த ஒரு பெரிய இதில் டிஷ்ஷில் போட்டுட்டேன். ஸோ சீக்கிரம் ஆறிடும் அதுக்காக. ஓகே, நம்ம கஸ்டர்ட் மில்க் நல்லா கூல் ஆகிடுச்சு. உங்களுக்கு டைம் இருந்து ஊற்றி இது ஒரு 2 hours வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கணும். சில்லானா தான் நல்லாயிருக்கும். ஸோ எங்கள் ஃப்ரிட்ஜில் இப்போதைக்கு இந்த உயரத்தில் டிஷ் வைக்கிறதுக்கு இடம் இல்லை, அதனால நான் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஃப்ளாட்டாக இருக்குது, ஸோ ஈஸியாக உள்ளே போயிடும். ஸோ கஸ்டர்ட் இப்போது ஃப்ரூட்ஸ்லாம் ஆட் பண்ணுவோம். ஒன்று ஆப்பிள். ஸோ நான் ஆப்பிள் ஆட் பண்ண போகிறேன். க்ரீன் ஆப்பிள், வாழைப்பழம், அதுக்கப்புறம் கிரேப்ஸ். பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. மேங்கோ, அதுக்கப்புறம் ஆப்பிள் இங்கே இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச போமோகிரானட். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் ஒரு ஃபுல் கப் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இருங்க ஒரே நிமிஷம். ஸோ ஹியர் யூ கோ. நம்ம ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. டேஸ்ட் வைஸ் சூப்பர்பாக இருக்கும். கஸ்டர்ட் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கு வித் ஃப்ரூட்ஸ். ஸோ ஃப்ரூட் கஸ்டர்ட் இஸ் ரெடி. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. கஸ்டர்ட் ஸ்மெல்லும் பயங்கரமாக இருக்குது. அண்ட் அப்படியே சாப்பிட்லாம், பட் இட்ஸ் சப்போஸ் டு பி சர்வ் சில். ஸோ ஃப்ரிட்ஜில் ஒரு 2 hours போச்சுன்னா கஸ்டர்டும் இன்னும் கொஞ்சம் திக்காகிடும். ஸோ நமக்கு வேணுங்கிற பவுலில் வந்து சர்வ் பண்ணி அழகாக இது பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா யூ கேன் டாப் இட் வித் சம் ஐஸ்கிரீம் அண்ட் சாப் ட்ரை நட்ஸ், பிஸ்டாஷியோஸ், ஆல்மண்ட்ஸ் இல்லை கேஷ்யூஸ் மாதிரி நட்ஸை குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிங்கன்னா அது க்ரன்ச்சி நெஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இது இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நான் ஒரு 2 hours அப்புறம் காட்டுறேன். நம்ம ஃப்ரிட்ஜில் நம்ம கஸ்டர்ட் எடுத்துட்டோம், ரெடி ஆகிடுச்சு. ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாம் ரெடி. இதை இப்படியே சாப்பிட்லாம், இல்லை இன்னும் கொஞ்சம்
டேஸ்டியாக கொடுக்கணுன்னா ஒரு ஸ்கூப் ஆஃப் ஐஸ்கிரீம் மேலே போட்டு கொடுக்கலாம். அதை விட இன்னும் நட்ஸ் பிடிக்கும்னா உங்களுக்கு நல்லா ஃபைன்லி சாப் பிஸ்டாஷியோஸ், ஆல்மண்ட்ஸ் இல்லை முந்திரி இருந்ததுன்னா அதை நல்லா சாப் பண்ணிவிட்டு மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிங்கன்னா அது ஒரு க்ரன்ச்சி ஃபீல் கொடுக்கும், இருக்கிறதுக்கு டெக்ஸ்சர் கொடுக்கும். ஸோ யூ கேன் ஆட் ஆல் 3. இது கொஞ்சம் ஸ்கூப் ஆஃப் ஐஸ்கிரீம் அண்ட் தென் யூ கேன் டாப் இட் வித் த நட்ஸ். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி சாப்பிடுங்க, ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் இதை ட்ரை பண்ண போகிறேன். இட்ஸ் ஸோ குட். அண்ட் இன்னொரு டிப், பார்ட்டிக்கெல்லாம் பண்ணோன்னா முந்தின நாள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா the more it gets soaked in the custard, it tastes better. ஸோ நெக்ஸ்ட் டே உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஸோ பார்ட்டிக்கெல்லாம் பண்ணுறதுனா this is an easy, healthier, great dessert.